I welcome you to learn English. நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். I am buying. நான் ஏதோ வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ I am selling அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I am buying vegetables. நான் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் வாங்கி கொண்டிருக்கிறேன். I am not selling. நான் விற்று கொண்டிருக்கவில்லை. That's the answer. இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கணும், அட் தி சேம் டைம் மீனிங் மாறக்கூடாது. ஐ ஆம் பையிங், நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் நாட் செல்லிங், ரெண்டுமே சேம். ஓகே, ரெண்டுமே ஒரே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி யோசித்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வி ஆர் கோயிங், நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதே அர்த்தத்தில் இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், அதே அர்த்தத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஆர் கோயிங், வி ஆர் நாட் கோயிங் அப்படின்னா நாங்கள் போகலை அப்படின்னு அர்த்தம். வி ஆர் கம்மிங் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் மூவிங் அப்படின்னா தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் வெரி ஈஸி, இது மிகவும் சுலபமானது. இதே அர்த்தத்தில் இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கிறதுனால. பட் அதர் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ இது ஆப்போசிட். அதே மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ஸோ ஹார்ட், டிஃபிகல்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ரெண்டுமே சேம் மீனிங். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள். அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவர்கள் பதில் சொல்கிறார்கள், தே கிவ் ரிப்ளை. இதே மீனிங் இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 3 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே கிவ் ரிப்ளை, அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆன்சர். ஓகே, தே டிட் நாட் ஆன்சர் அப்படின்னா அவர்கள் பதில் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். தே டு நாட் ரிப்ளை அப்படின்னாலும் அதே மீனிங் தான், அவர்கள் பதில் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். தே கிவ் ரிப்ளை, தே ஆன்சர் ரெண்டுமே சேம் மீனிங். இந்த ஆன்சரையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஐ ஆம் ஹாப்பி. இதே மீனிங் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதர் ஆப்ஷன்ஸுடைய மீனிங்கே நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ ஆம் ஒரியிங் அப்படின்னா நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் சேட் அப்படின்னாலும் நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் நாட் சேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் ஹாப்பின்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் த ஆன்சர். இங்கே நான் கொஸ்டின்ல நெகட்டிவ் வேர்ட் கொடுத்துருக்கேன். அவருக்கு பிடிக்காமல் இல்லை, he does not dislike அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் இதே மீனிங் கொடுக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸோட மீனிங்கையும் பாருங்கள், தென் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he dislikes அப்படின்னா அவர் வெறுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ லைக் அப்படின்னா பிடிக்கிறது, டிஸ்லைக் அது ஆப்போசிட். he does not dislike அப்படின்னா அவர் வெறுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? he likes, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, he does not dislike, he likes. that's the answer. he hates அப்படின்னா அவர் வெறுக்கிறார். he is loving, இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். பட் லைக், டிஸ்லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ he likes is the correct answer. this will continue, இது தொடரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மீனிங் இருக்கிற இன்னொரு வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் என்ஸ், இது முடிகிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது முடிகிறது. ஸோ திஸ் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்பவே இந்த மாதிரி கிராமரையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறணும். திஸ் என்ஸ், இது ஒரு வாக்கியம். திஸ் சப்ஜெக்ட், எண்ட் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ திஸ் சிங்குலராக இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகுது. என்ஸ், இது முடிகிறது. திஸ் வில் கண்டினியூ அப்படின்னு தான் இருக்குது கொஸ்டினில், இது தொடரும். ஸோ திஸ் வில் நாட் கண்டினியூ அப்படிங்கிறது ராங் ஆப்ஷன்.
திஸ் வில் நாட் எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் வில் கண்டினியூ. ஸோ தட்ஸ் தி ஆன்சர். நான் கவனிக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச். நான் கவனிக்க விரும்பவில்லை. ஸோ இதே மீனிங் இருக்கிற ஆப்ஷன் எது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸுடைய மீனிங்கையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ வாண்ட் டு வாட்ச் அப்படின்னா நான் கவனிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஆப்போசிட் ஆயிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச், அதுக்கு ஆப்போசிட் ஐ வாண்ட் டு வாட்ச். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஐ லிசன். நான் கவனிக்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஐ இக்னோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்னோர் பண்ணுறதுன்னா என்னது? கண்டுக்கிறாமல் இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது, அசட்டையாக இருக்கிறது. ஐ இக்னோர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கிற வாக்கியத்தை வேறு மாதிரி எழுதுறது, பட் மீனிங் சேஞ்ச் ஆகாது. இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஐ அப்படிங்கிறது நான், இது சிங்குலர் தான். இருந்தாலும் வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். அந்த வேர்ப் இக்னோர் அப்படிங்கிற வேர்ப், லிசன் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகலை. இப்போ ஐக்கு பதிலாக ஹீ வந்துருந்துச்சுன்னா ஹீ இக்னோர்ஸ் அப்படின்னு வரும், ஹீ லிசன்ஸ் அப்படின்னு வரும். ஷீ இருந்துச்சுன்னா ஷீ லிசன்ஸ் அப்படின்னு வரும். ஐயும் சிங்குலர் தான், ஏன் வேர்போட எஸ் ஆட் ஆகலை? இது மட்டும் எக்ஸம்ஷன். இந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே. சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கிறோம். ஐ ஹாவ், ஓகே, ஐ டூ அப்படின்னு ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கிறோம். அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக வர்றப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இங்கே ஐக்கு மட்டும் வரக்கூடாது. தட் இஸ் எக்ஸம்ஷன். தே ட்ரீம், அவர்கள் கனவு காண்கிறார்கள். ட்ரீம் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஓகே. இந்த இடத்துல வேர்பாக யூஸ் ஆகிருக்கு, கனவு காண்றது. தே ட்ரீம், அவர்கள் கனவு காண்கிறார்கள். இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ட்ரீம், அவர்கள் கனவு காண்கிறார்கள். தே ஆர் ரியல், ரியலாக இருக்குது. தட் இஸ் நாட் கரெக்ட். தே திங்க் ரியலி, அவங்க ரியலாகவே, அதாவது உண்மையாகவே திங்க் பண்ணுறாங்க, கனவு காணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் மேட்சிங் வித் த கொஸ்டின். தே டு நாட் திங்க் ரியலி, அந்த மீனிங் தான் தே ட்ரீம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.